முதல்வர் ஸ்டாலின் எழுப்பிய போர் குரல், தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும். இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசு அனுப்பின மசோதாக்களை வருடக்கணக்கில் கிடப்பில் போட்ட தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் KP பந்திவாலா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளித்தது. அதுல கவர்னரோட செயல்பாடுகளை கண்டிச்சதோட கவர்னர் கிடப்பில போட்டிருந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. அத்துடன் ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கும் குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும்னு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இந்த தீர்ப்பின் நகல்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. சுதந்திர இந்தியாவில் இந்த தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்தியா முழுவதும் இருக்க எதிர்க்கட்சிகள் இந்த தீர்ப்பினை வரவேற்றாங்க. அதே நேரத்தில் ஆளும் பாஜக மட்டும் இந்த தீர்ப்பால அதிர்ச்சி அடைஞ்சது. நம்முடைய துள்ளாட்டங்களுக்கு உச்சநீதிமன்றம் மூக்கணாங்கயிறு போற்றுச்சுன்னு கருதுச்சு பாஜக. இதை எப்படியாவது உடைக்க வேணும்னு கருதிய மத்திய அரசு ஜனாதிபதி மூலம் கடந்த 13ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 143 பிரிவின் கீழே சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பி ஒரு மனு அனுப்புச்சு. எந்த மாநிலத்தையும் அல்லது தீர்ப்பையும் அதுல குறிப்பிடவில்லை என்றாலும் தமிழக அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை கேள்விக்குள்ளாக்குவதே இதன் நோக்கம் என்பது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல சாமானிய மக்களுக்கும் புரியும். இந்த 14 கேள்விகள் எழுப்பப்பட்ட உடனே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதனை கண்டிச்சாரு. அத்தோடு இந்தியா முழுவதும் இருக்க எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி முதல்வர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. அந்த 14 கேள்விகளோட முக்கிய சாராம்சம் என்ன? கவர்னர் கிட்ட மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது அமைச்சரவையில இருக்க மற்றும் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கவர்னர் கட்டுப்படுவாரா? அரசியல் சட்டத்தோட 361வது பிரிவு, அரசியல் சட்டத்தினோட 200வது பிரிவின்படி கவர்னரோட செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு தடையாக இருக்கா? அரசியல் சட்டத்துல கவர்னரோட செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? அரசியல் சட்டத்தோட 201வது பிரிவின்படி ஜனாதிபதியின் தனி உரிமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அரசியல் சட்டத்தில் ஜனாதிபதியோட செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? உச்ச நீதிமன்றத்தோட ஒரு பெஞ்ச் தனக்கு முன் வந்திருக்கிற ஒரு வழக்குல அரசியல் சட்டத்தோட 145 பிரிவு 3 படி அரசியல் சட்டம் தொடர்பான பலவிதமான கேள்விகள் எழுப்பும் போது குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமா? இப்படி ஜனாதிபதி மூலம் எழுப்பியிருக்கிற கேள்விகளால உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புன்னு நீர்த்து போக செய்யற அபாயம் இருக்கிறதா சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கு வங்கம், கர்நாடகா, இமாச்சல் பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 8 மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல பாஜக தலைமையிலான மத்திய அரசு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களோட செயல்பாட்டை தடுத்துட்டு கவர்னர்களை பயன்படுத்திட்டு வரத நம்ம பலமுறை கண்டிருக்கோம். குறிப்பா சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுல தேவையற்ற தாமதத்தை ஆளுநர்கள் ஏற்படுத்துறாங்க. உரிய அரசியலமைப்பு அல்லது சட்ட காரணங்கள் இல்லாம அவற்றை நிறுத்தி வைக்கிறாங்க. ஒப்புதலுக்காக அனுப்பப்படுற வழக்கமான கோப்புகள் மற்றும் அரசு உத்தரவுகளை நிறைவேற்றாம இருக்காங்க. முக்கியமான பதவிகளுக்கான நியமனங்கள்ல தலையிடுறாங்க. கல்வி நிறுவனங்கள்ல அரசியலமயமாக்க பல்கலைக்கழக வேந்தர் பதவியை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அரசியலமைப்புல குறிப்பிடப்படாத சில விஷயங்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ஆளுநர்களால இதை செய்ய முடிஞ்சது. அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய பெருமக்கள், உயர் அரசியலமைப்பு பதவிகளை வகிக்கிறவங்க, அரசியலமைப்பு ஒழுக்கத்தின்படி செயல்படுறவங்கன்னு நம்பின. இந்த சூழ்நிலையில தான் தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கு. ஒரு மசோதா மீண்டும் இயற்றப்பட்டு 2வது முறையா ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் போது ஆளுநர்கள் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது. பிரிவுகள் 200 மற்றும் 201 கீழே குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரோட செயல்பாடுகளுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பின் கீழே மாநில அரசுகள் தங்களுக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுதல
மத்திய அரசு தேவையற்ற வகையில தலையிடாம இருக்கிறத உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்க இந்த தீர்ப்பு உறுதி செஞ்சிருக்கு. நமது அரசியலமைப்போட பாதுகாவலராக கூட்டாட்சி அமைப்போட கூடிய ஜனநாயக குடியரசை அடிப்படையாக கொண்ட நம்ம உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல அரசியலமைப்பை சரியா விளக்கியிருக்கு. ஆனா வெளிப்படையா பாஜக இந்த தீர்ப்பை சீர்குலைக்க முயற்சி செய்து மாநில அரசுக்கு எதிராக பிடிவாத போக்குனை கடைபிடிக்கிற ஆளுநரை எதிர்கொள்ளும் போது மற்ற மாநிலங்களும் இந்த தீர்ப்பை ஒரு முன்னுதாரணமா பயன்படுத்தலாம். பாஜக அரசாங்கம் தன்னோட சூழ்ச்சியோட முதல் அங்கமா குடியரசுத் தலைவரை உச்சநீதிமன்றத்துல இது தொடர்பா ஒரு பரிந்துரையை பெறுமாறு அறிவுறுத்துச்சு. ஆளுநர்களோட விவகாரத்துல கேள்விக்குரிய பிரச்சனையை ஏற்கனவே நீதிமன்றத்தோட அதிகாரப்பூர்வ தீர்ப்பால முடிவு செய்யப்பட்டிருக்கும் போது உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை அதிகார வரம்பு பயன்படுத்தவோ அல்லது செயல்படுத்தவோ முடியாது என்பது அனைவரும் அறிஞ்சது. ஆனாலும் பாஜக அரசு ஒரு பரிந்துரையை பெறுறதுல தொடர்ந்து ஈடுபட்டிருக்கு. அவர்களோட தீய நோக்கத்தை காட்டுது. மேலும் உச்ச நீதிமன்றத்துல கேள்விகள் கேட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பியிருக்கிற குறிப்பினை நம்ம ஒன்றுபட்டு எதிர்க்கணும். நீதிமன்றத்தின் முன்னாடி நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்த சட்ட உத்தியை உருவாக்கி நமது உச்ச நீதிமன்றம் தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புல உறுதி செய்தபடி அரசியல் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வழிவகுத்திடணும். இந்த முக்கியமான பிரச்சனையில மேற்குறிப்பிட்டிருக்கிற மாநில முதல்வர்களோட உடனடியான தனிப்பட்ட தலையீட்டை எதிர்நோக்கிறேன். இவ்வாறு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கடிதத்தில் கூறியிருக்காரு. இந்தியாவில் எப்போதுமே உரிமைகளுக்கான முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்துதான் புறப்படும். அதுவும் திமுகவில் இருந்துதான் புறப்படும். மாநில தலைவர்களுக்கு பல உரிமைகளை பெற்றுத்தந்த இயக்கம் திமுக. அந்த வகையில் இப்போது மாநில அரசுகளை சீர்குலைக்க கவர்னர் எடுக்கிற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முதல்வர் உரிமை குரல் நீதியின் குரல் எழுப்பியிருக்காரு. இந்தியாவில் சில மாநில அரசுகள் எப்போதும் அடிமை வாழ்வில் சுகம் கண்டு காலத்தை ஓட்டிக்கும். ஆனா திமுக அப்படி இல்லை. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் செயல்படுற திமுகவோ அதன் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் இப்போது எடுத்திருக்க முயற்சியிலும் நிச்சயம் வெற்றி பெறுவர். நமது வெற்றியை நாளை சரித்திரம் வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். இதிலும் தமிழ்நாடு வெல்லும். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.